குழந்தை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயத்துல இவர் பொறுப்பில்லாமல் இருப்பது உங்களுக்கு கோபமாக வருகிறது, எரிச்சலா இருக்கு? அப்பதான் சார் சாப்பிட உட்கார்ந்துருப்பேன். என் பையன் வந்து என் சட்டையை பிடிச்சி இழுத்து மிக்ஸி எடுத்துட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, டிவியை போட்டு உட்கார்ந்துருவாரு. முடியல தலைவரே, முடியல தலைவரே. நினைக்கிறேன் நான் சாப்பிடுற டைம்லயாவது என் பையனை வந்து கொஞ்சம் கீழே கூட்டிட்டு போறது, இல்ல மொட்டை மாடி கூட்டிட்டு போறது. அம்மாக்கள் சாப்பிடும் போது எதா பண்ணுங்க, அப்பதான் பாத்ரூம் ஒண்ணு சொல்லுங்க. உச்சா வருதுன்னு முதல்ல டபக்கு நீங்க சாப்பிட உட்காந்துன்னு சொல்லுவாங்க. நான் சந்தோஷமா இருப்பேனான்னு கேட்டா இல்லைங்கய்யா. குறைஞ்சபட்சம் நீங்கள் சாப்பிடும் போது அந்த குழந்தைய அவர் வச்சுக்கணும். அவரு பாத்துக்கணும், அந்த நேரத்துல பாத்துக்கணும். அதுதான் என்னோட பெரிய எதிர்பார்ப்பு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நைட்ல தொட்டில் ஆட்டும் போது என் கூட அவர் ஷேர் பண்ணிக்கணும். நைட் நான் தான் தொட்டில் ஆட்டணும், அவர் தொட்டில் ஆட்டவே மாட்டாரு. இன்னொன்னு என்னன்னா, நான் தொட்டிலாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க வச்சு அப்பதான் படுக்க போயிருப்பேன். அவர் கொரட்டை விட்டு என் குழந்தைய எழுப்பி விட்டுருவாரு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். 1 மணி நேரம் 2 மணி நேரமா தொட்டில ஆட்டிட்டே இருக்கீங்க, குழந்தை தூங்கல, வீட்டுக்கார அப்ப தூங்கிட்டு இருப்பாரு. ஆமா, அப்ப எப்படி இருக்கும் அதை பார்க்க? பயங்கர கடுப்பா இருக்கும் சார். ஏறி போய் அவரை மிதிச்சிடலாமான்னு கூட தோணும். இது வந்து நான் செஞ்சிருக்கேன் சார், 2 வாட்டி நான் இதை நான் வெளியில அவ்வளவு சொல்றது இல்ல. வெளியில சொல்லு, ஒருத்தர் 2 பேர்ட்ட சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையம்மா. ஒரு வாட்டி ஆட்டும் போது 500 வாட்டி எண்ணிட்டே ஆட்டினேன். 500 முடிக்கும் போது அவன் தூங்கி இருக்கான். மணி எத்தனை பாத்தீங்கன்னா 3:45. நிறைய வாட்டி நடுராத்திரியில எந்திரிச்சு அவரை பக்கத்து ரூம்ல போய் படுக்க சொல்லியிருக்கேன். என் மேல தப்பே கிடையாது. அது தூளி ஆட்டாட்டியும் பரவாயில்ல, தூங்குற பிள்ளைக்கும் சத்தம் போட்டு கெடுத்து. நிறைய வாட்டி அவர் வாயிலே துண்டெல்லாம் வச்சு நிறைய டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிருக்கோம். ஓகே, அது கொரட்ட ஆணின் பிரச்சனை. பாக்குறீங்க அசம்பந்தமா அப்படி முழிக்கிறப்ப பார்த்தா ராத்திரி 2 மணிக்கு உங்க மனைவி தொட்டில ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயா சாமி. நடுவுல எந்திரிச்சாதானே சார் என்ன பாக்குறது? அதெல்லாம் கிடையாது. ஆண்கள் எந்திரிப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. பாப்பாக்கு தூக்கம் வந்துரும் சார், சொக்குவா சார். ஆனா தூங்க வைங்கன்னா இவரு தூங்கிடுவார் சார் சீக்கிரமா, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் நீங்க ஊட்டுங்கன்னா கூட என்கிட்ட நீ ஊட்டினா இன்னும் 2 வாய் சாப்பிடுவா அப்படி சொல்லிட்டு அது கூட ஊட்டவே மாட்டாரு சார். ஒரு இடத்துல எல்லாம் ஊட்ட முடியாது சார், ரோடு ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கணும் வச்சுக்கிட்டு. இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போனோம், அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வந்தாதான் 2 வாய் வாங்க. டேய் வாடா, நீ வாடா, உன்னை வச்சுக்கிறேன் வாடா. இப்ப டே டு டே அவங்க அதை செய்யறாங்களேன்னு கேக்குறேன். அவங்க வந்து அடிச்சு மிரட்டி கட்டி ஊட்டிடுறாங்க சார், நம்ம அடிக்க முடியல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அப்படி சாப்பிட்டா எப்படி சார் சாப்பிடணும்? ஏதாவது அது பாரு இத பாரு சொன்னா தானே சார் சாப்பிடணும். முடியல சார், முடியல முடியலங்க அவரால. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அது அவ பொழப்ப அப்படியே அவளை திட்டிட. நீங்க எப்படி பேசுவீங்க? ஏன்னா குழந்தைகிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கீங்களே. ரொம்ப காமிக்கா பேசுவோம் சார். ஏன் நீங்க அப்படி அந்த அளவுக்கு கன்வர்ஸ் பண்றதுல, குழந்தைகளோட பேசி சிரிச்சு? குழந்தைங்க பராமரிக்கல, சாப்பாடு ஊட்டுறது தான் இதுல ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு 2 தடவை ஊட்டுவாரு, 3ஆவது தடவை அவர் சாப்பிட்டுருவாரு. நாங்க ஒரு 5 மினிட்ஸ் நாங்க அப்படி பேசுவோம், அப்புறம் வைஃப் பேசுவோம், கேவிங் பேசுவோம். 6th மினிட் ஆகும், அடியே மூஞ்சி உத்து பார்க்கும், பேன் அழுவும், குழந்தைங்க கொடுத்துட்டு போயிடுவோம், வைஃப் கிட்ட வெளியே போயிடுவோம் நாங்க. அவ்வளவுதான், 5 நிமிஷம் தாங்கும், அவ்வளவுதான், அதுக்கு மேல முடியாது, அதுக்கு மேல முடியாது. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இதெல்லாம் பெண் தான் செய்யணும் அப்படின்னு ஓரளவுக்கு நம்மளே முடிவு பண்ணிட்டோம். அதுவே நம்ம மைண்ட்ல வந்து ஓரளவுக்கு பதிஞ்சிருச்சு. கல்ச்சுரலி ஆண் மட்டும் தான் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க முன்னால. இப்போ எல்லாருமே எதுக்கு சம்பாதிக்கிற பிள்ளைய பார்த்து பார்த்துலாம் கல்யாணம் பண்றீங்க? அது என்னன்னு சொல்ல தெரியல, ஏதோ ஒண்ணு வந்து தடுக்குது. ஒரு வகையான சோம்பேறித்தனம் கூட சொல்லலாம். அது குழந்தை சில சமயம் ரொம்ப அடம் பண்ணுவா சார், ரொம்ப ஷில் பி வெரி கிராங்கி, கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த டைம்ல எப்படியாவது சமாளிக்க தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு இவரும் கிராங்கியாவே பிஹேவ் பண்ணுவார். இதுதான் தவறான விஷயம். இவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னா, அடிக்க ஆரம்பிப்பாரு, திட்ட ஆரம்பிப்பாரு. உங்களையவா குழந்தையவா? 2 பேரையும். சரியான லூசு கோடாமா லூசு. என்ன பண்றது அந்த டைம்ல, என்ன பண்றது, how to get peace என்றது தெரியாம பேனிக் மோட், அவ்வளவுதான் தவிர there is no reason behind it. இந்த ஷோல இது வரைக்கும் டிராவல் பண்ணப்ப ஆண்கள் ஒரு பதில் கேட்டு அது என்னன்னு தெரியல சார், அது என்னன்னு புரியல சார், ஒரு இடத்துல கூட பெண்கள் தெரியலன்னு சொல்லவே இல்லை. ஒரு கேள்விக்கு கூட they never said தெரியல. ஆனா ஷோ முழுக்க அது ஏன்னே தெரியல சார். 2-3 ஹவர்ஸ் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, உங்க பொறுப்புல உங்க பிள்ளை இருக்கு. அப்ப உண்மையாவே அந்த குழந்தை நீங்க எப்படி பாத்தீங்க? half an hour இருந்தா கூட ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கும். நம்ம பொறுப்புல இருக்கா, திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டானா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருந்துட்டே இருக்கும். ஒரு தடவை இந்த மூஞ்சி சுருங்க ஆரம்பிச்சு அழ ஆரம்பிச்சிட்டானா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்ங்கிறது தெரியும். அது இப்போ வைஃப் சப்போஸ் ஒரு 12 o'clock லஞ்ச் விட்றா அப்படின்னாக்கா, வைஃப் இல்லைனாக்கா எனக்கு 11 o'clock தாட் வந்துடும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவி போட மாட்டேன், வெளியே ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன், இங்கே போக மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பொண்ணு மேலே தான் இருக்கும். நீங்க எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒரு ஆண் நீங்க இல்லாதப்ப நீங்க பாத்துக்கிறத விட 10 மடங்கு பாத்துக்குவான். மதரா மாதிரி அப்படியே. ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதை நீங்க ஷேர் பண்ணிக்கணும். அவன் தூங்கும் போது டிவி பார்க்க கூடாது. என்ன சார் என்னன்னே தெரியல, டன்னா அக்கா ஆண் இப்பதான் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க.
என்னவா இருந்தா என்ன, நம்ம செய்யவா போறோம். நைட்டு குழந்தை தூங்குறப்ப நீங்க டிவி பார்க்க கூடாதான். நைட் என் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் தொட்டில் ஆட்டணும் சார். நான் ஒரு 10 தடவை ஆட்டினேன். இத நீங்க வேற டோன்லயே சொல்லலாம். நைட்டு ஒழுங்கா அவனை தொட்டில் ஆட்டணும் அப்படின்னு சொல்லலாம். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறேன். நான் வந்து ரொம்ப ஹம்பிளா தான் கேக்குறேன். நீங்க நைட் முடியாது. முடியாது. 2 மிதி வேணாலும் நீங்க மிதிச்சுக்கங்க, எங்களுக்கு முடியாது. உங்க அப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னவர் என்னது, நான் என் பிள்ளை என் கையில கூட தூக்குனது இல்லைன்னு சொன்னவர். ஆனா உங்க குழந்தைய அவர் எப்படி தூக்குறாருன்னு பாருங்க. குழந்தையா இருக்கிற போது ஈக்குவலாவே தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மென் இன்ஸ்டிங்க்ட் தான் அப்ப ஒர்க் பண்ணும். லேட்டா பக்குவம் அடைஞ்சு ஒரு தாய்வு நிலைக்கு வருவாங்க. அதுதான் 60 வயசுல உங்க அப்பா உங்க பேரனை தூக்கி வச்சுக்கிறது. அவங்க தாயாக கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா.